ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ். ஸோ போத்தமிழில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா தொகை நிலை தொடர்னு பார்த்துருப்போம் இல்லையா? தொடர் வகைகளில் தொகை நிலை தொடர்னு பார்த்துருப்போம். தொகைப்படுத்துதல், தொகை நிலை அப்படின்னா என்னது? மறைந்திருக்கக்கூடிய நிலை. புரியுதா? அப்போது ஏதாவது ஒரு உருபோ, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு உருபோ, உருபினுடைய பயன், பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொற்றொடரில் ஒரு வாக்கியத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொற்கள் தானே அது, அந்த உருபு, அந்த பயன் சொல்லக்கூடியது தான். ஒரு சில சொற்கள் என்ன பண்ணிருக்கோம், மறைஞ்சு வந்திருக்கும். புரியுதா? அதை நம்ம என்ன முடியும், அந்த மறைஞ்சு இருந்திருக்கூடிய சொல் இல்லாமல் நம்ம அதை விரிச்சும் எழுத முடியும், விரிவாக எழுத முடியும். அந்த விரிவாக எழுதுறதுக்கு ஈக்குவலாக மீனிங் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சில சொற்களை தூக்குனாலும் அதே மீனிங் தர மாதிரி தொகைப்படுத்தி எழுதக்கூடிய தொடர்கள் தான் தொகைநிலை தொடர்கள் பார்த்துருப்போம். புரியுதா? அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகைன்றதை பார்த்துருப்போம். சரியா? வேற்றுமை, தொகை, அதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு இதில் தொகைநிலை தொடரை பார்க்க போகிறோம். புரியுதா? தொகைனானது, சரி, தொகைநிலை தொடரை பார்க்க போகிறோம். இப்போ தொகைநிலையானது, தொகைனா மறைக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு பணக்கட்டை இருக்குது, அதை நம்ம என்ன சொல்கிறது, நிறைய தாள்கள் நம்ம பரப்பி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது தொகைப்படுத்துறது கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே முழுசாக தெரியும். ஏன்னா விரிவாக தெரியும், விரிச்சிருக்கும். ஓகேவா? அந்த மொத்த பணத்தையும் ஒன்றா எடுத்து பார்த்தோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், டே ஒரு பெரிய தொகைடா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எவ்வளோன்னு தெரியாது. அது ஒரு பெரிய தொகை அப்படின்னா அது அதில் நிறைய காசுகள் இருக்குன்னு அர்த்தம், பணம் இருக்குன்னு அர்த்தம். புரியுது? அது தொகைன்னு சொல்லுவோம். அப்படின்னா அது நிறைய காசுகள் ஒன்றா கட்டாக இருக்கிறதுனால, நோட்டு கட்டாக இருக்கிறதுனால அது மறைஞ்சிருக்கும், தாள்கள்லாம் என்ன இருக்கும், மறைஞ்சிருக்கும். புரியுதா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். இப்போ தொகாநிலை அப்படின்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? அப்படின்னா என்னது, தமிழில் நம்ம எழுதக்கூடிய ஏதாவது ஒரு தொடர், ஒரு வாக்கியத்தை எழுதுகிறோம், ஒரு தொடர் எழுதுகிறோம், ஒரு சொற்றொடரை எழுதுகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொல்லுமே, அதாவது ஒரு உருபோ, அந்த உருபின் பயனோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எந்த ஒரு சொற்களுக்குமே மறைஞ்சு வந்திருக்காது, அப்படியே வெளிப்படையாகவே வந்திருக்கும். சரியா? போன இதில் நம்ம தொகைநிலை தொடர்லேயே பார்த்துருவோம் இல்லையா, இந்த சென்டென்ஸ் இப்படிதான்ப்பா இருந்திருக்கும், இதுதான் மறைஞ்சு இப்படி வந்துட்டானுங்க இவங்க, இந்த இடத்துல பாருங்க மறைஞ்சு வந்திருக்காங்க, ஏதாவது வெளிப்படையாக தெரியுதா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த வெளிப்படையாக தெரியல அப்படின்னா அது தொகைநிலை தொடர். இது இருந்தால் இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஃபுல்லாக எழுதுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தொகைநிலை தொடர். ஓகேவா? அந்த தொகைநிலை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வகை இருக்குது. அது என்னென்ன வகையான தொடர்கள் தொகைநிலையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ என்னன்றதை அழகாக கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ்ன்றதை எடுத்துக்கோங்க. சரியா? நல்லா பாருங்க. ஒரு தொடரில் அப்படின்னது ஒரு வாக்கியம். சரியா? ஒரு தொடரானது ஒரு வாக்கியம். ஒரு வாக்கியத்தில் 2 சொற்கள் இருக்குன்னு இல்லையா? வாக்கியத்தில் எத்தனை சொற்கள் வேணா இருக்கும். ஒரு தொடர்னு எடுத்துக்கிட்டா 2 இல்லை 2க்கு மேற்பட்ட சொற்கள் இருக்கும். புரியுதா? அப்போ பொதுவாகவே 2 சொற்கள் இருக்குன்னா 2 சொற்கள் வந்து அந்த சொற்களுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும், ஓகேவா, அந்த சொல்லுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும் இல்லை, அந்த எந்த ஒரு அந்த சொல்லுனா என்னது, எந்த ஒரு சொல்லும் சரி, அதனுடைய எந்த ஒரு உருவும் சரி, புரியுதா, மறையாம வெளிப்படையாவே அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க, வெளிப்படையாக நின்று பொருள் தருது அப்படின்னா அதுதான் தொகாநிலை தொடர். அதுதான் தொகாநிலை தொடர். அப்படின்னது அவனுக்கு மறைஞ்சு பொருள் தர தெரியாது. என்ன பண்ண தெரியாது? மறைஞ்சு பொருள் தர தெரியாது. அந்த தொடர் முழுமையா வெளிப்படையாவே இருக்கும். முழுமையா என்னென்ன சொற்கள்லாம் வந்திருக்கணுமோ அது எல்லாமே வெளிப்படையாவே தெரியும். உள்ள ஒரு சொல்லு கூட மறைஞ்சிருக்காது. ஓகேவா? அதான் தொகாநிலை தொடர். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 2 சொல் மட்டும் வச்சிருக்கக்கூடிய ஒரு தொடர் வந்து, இந்த தொடர்ல 2 சொல் தான் இருக்கு. பாருங்க, காற்று வீசியது, காற்று வீசியது தான் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் தொடரே. இதுல எதுவுமே உள்ள மறைஞ்சு கிடையாது. எந்த ஒரு சொல்லுமோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ இதுக்கு இடையில ஏதாவது ஒரு சொல் மறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. புரியுதா? ஏதாவது உருவு மறைஞ்சிருக்கா? கிடையாது. இல்லை உருவினோட பயன் மறைஞ்சிருக்கா? கிடையாது. எதுவுமே கிடையாது. இதுதான் தொடரே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம அங்கே எப்படி வந்து பார்த்தோன்னா வேற்றுமை தொகை மறைஞ்சிருக்கும், உண்மை தொகை அது என்ன சொல்றது, நம்ம அதுக்கான உருவு மறைஞ்சிருக்கும். அதே போல உருவும் என்ன சொல்றது, பயணம், உடன் தொக்க தொகை அப்படின்ற கான்செப்ட்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் இங்கே எதுவுமே இருக்காது. புரியுதா? காற்று வீசியது, அதான் தொடரே. இந்த இடத்துல போயிட்டு பண்ணலாம், காற்றை வீசியது சொல்லுமா, சொல்ல மாட்டோம். காற்றுக்கு வீசியது சொல்லுமா, சொல்ல மாட்டோம். புரியுதா? காற்றினால் வீசியது சொல்லுமா, சொல்ல மாட்டோம். காற்று வீசியது, அதான் தொடரே. புரியுதா? இல்லை இப்படி எடுத்துக்கோமே, இது வந்து வேற்றுமை வச்சு பேஸ் பண்ணி நம்ம சொன்னோமா. அடுத்து பாருங்களேன், இப்போ ஓமை தொகை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்லுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்றது, என்ன பார்த்துருப்போம், அப்போ உண்மை தொகையை பார்ப்போம். பாருங்களேன், இப்போ காற்றும் வீசியதும் சொல்லுமா, சொல்ல மாட்டோம். காற்றும் வீசியதும்னா பொருளே இருக்காது. ஓகேவா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல எந்த ஒரு உருவமோ ஒரு சொல்லோ, அந்த சொல்லுடைய பொதுவாக அந்த உருவினோட பயனோ எந்த ஒரு வகையான சொற்களுமே, ஒரு சின்ன சொல் கூட உள்ள எங்கேயுமே மறைஞ்சு வந்திருக்காது. இருக்கிற சென்டென்ஸ் அப்படி ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இருக்கிற தொடர் அப்படியே தான் இருக்கும். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. புரியுதா? அப்போ வெளிப்படையாக இருக்குதுன்னா ஒரு தொடர், அதுதான் தொகாநிலை தொடர். ஓகேவா? அதே சேம் காது. இப்போ நம்ம எப்படி இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக என்னெல்லாம் வச்சு பார்த்தோம், அதுக்கு இதுக்கும் பாருங்களேன். குயில் கூவியது, இதுதான் ஒரிஜினல் தொடரே. குயிலுக்கு கூவியது, குயிலை கூவியது, குயிலால் கூவியது, குயில் எது கூவியது, குயில் கூவியது. புரியுதா? அதே போல பாருங்க, குயிலும் கூவியதும், குயில் ஆகிய கூவியது, ஆகிய.
புரியுதா? குயிலாகிய கூவியது, நம்ம எப்படி ஓமைக்கெல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி குயிலாகிய கூவியது, குயிலான கூவியது சொல்லுமா, குயில் கூவியது. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டே, இதுதான் தொடரு, இதுதான் ஒரிஜினல் தொடரு. புரியுதா? அப்போ இதுக்கு இடையில ஏதாவது மறைஞ்சு வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க இதில் எதுவுமே மறைஞ்சு வந்திருக்காது. புரியுதா? அப்போ ரெண்டு சொற்களுக்கு இடையில, ஒரு தொடர்ல ரெண்டு சொற்களுக்கு இடையில அதுக்கு இடையில வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு சொல்லுமோ இல்லை வந்து எந்த ஒரு உருவோ இல்லை உருவின் பயனோ இதில் எதுவுமே மறையாம வெளிப்படையாகவே நின்று என்ன பொருள் தரணுமோ அது பொருள் தரும். என்ன சொல்ல வருதோ அந்த விஷயத்த சொல்ல வரும். புரியுதா? அதுதான் வந்து பார்த்தோன்னா தொகாநிலை தொடர். புரியுதா? அப்போ இந்த தொகாநிலை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வகை இருக்குப்பா. மொத்தம் 9 வகை இருக்கு. எல்லாமே ரொம்ப ஈஸியானதான், ஒண்ணுமே கிடையாது, சின்ன சின்ன கான்செப்ட். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர். வினைமுற்று, வினையச்சம்லாம் இருக்கு இல்லையா, பெயரச்சம், அதெல்லாம் பாருங்க, அதுவும் தொடர் தான். ஓகேவா? என்னது, எதுவுமே வெளிப்படையா வந்திருக்கும், எதுவுமே மறைஞ்சு வந்திருக்காது சொல், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ எழுவாய், விழி, வினைமுற்று, பெயரச்சம், வினையச்சம், பாருங்க வேற்றுமை தொகாநிலை. அங்க வேற்றுமை தொகைன்னு பார்த்துருப்போமா, என்னது வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வந்திருக்கும். இங்க உருபுகள் மறைஞ்சு வராம அப்படியே உருபுகளும் சேர்ந்து வெளிப்படையாவே தெரியும். அதுதான் வேற்றுமை தொகாநிலை தொடர், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க இடைச்சொல். இடைச்சொல் பேஸ் பண்ணி இடைச்சொல்லும் வெளிப்படையா இருக்கும். உரிச்சொல். உரிச்சொல் தொடர்கள் எப்பயுமே என்னது, உரிச்சொல்ன்றது அது வெளிப்படையாக இருந்தாலும் அது ஒரு உரிச்சொல் இருக்கு நம்ம சொல்ல முடியும். புரியுதா? அப்ப வெளிப்படையான இருக்கணும். அப்ப உரிச்சொல் தொடரும் வெளிப்படையா இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர்கள் தான் வரும். ஓகேவா? கடைசியில அடுக்கு தொடர். ஓகேவா? அது அடுக்கு தொடர் எப்படி தெரியும், அதுல கூட எல்லா சொல்லும் திரும்ப திரும்ப வந்திருந்தாதான் அடுக்கு தொடர் நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா அது வெளிப்படையாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்ப வெளிப்படையா இருக்கக்கூடிய அந்த தொகாநிலை தொடர்ல மொத்தம் இந்த 9 வகைப்படும். சரியா? இது ஒன்னொன்னையும் இப்ப நம்ம ஃபாஸ்டா பார்த்துருவோம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான், பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க எழுவாய் தொடர். ஃபர்ஸ்ட் என்னது, எழுவாய் தொடர். பொதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல பெரும்பாலான தொடர்ல எழுவாய் இருக்கும். சரியா? அந்த எழுவாய் என்ன பயன் வச்சு வருதோ அது பயனில இருக்கும். ஓகேவா? அவங்க அந்த எழுவாய் என்ன செஞ்சதோ, என்ன பயனை செஞ்சதோ அந்த பயனை செய்யறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு செயல்படு பொருள் இருக்கும். ஓகேவா? இது என்ன சார் புரியலையே, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா? அப்போ ஒரு தொடர்ல மேக்ஸிமம் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து நான் பாடத்தை படித்தேன். நான்ன்றது எழுவாய். நான் என்ன பண்ணேன், என்னுடைய பயன் என்னது, நான் படிக்கிறேன், அதான் பயனிலை. புரியுதா? நான் படிக்கணும் இல்லையா, அதை நான் எதை படித்தேன், எதை பேசுறேன், பாடத்தை படித்தேன், அதுதான் செய்யப்படும் பொருள். ஓகேவா? நான் படிக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கக்கூடிய பொருள் என்னது, அந்த பாடம் தான் செய்யப்படும் பொருள். புரியுதா? இதுதான் எழுவாய் செய்யப்படும் பொருள், பயனிலைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த எழுவாய் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகேவா? அந்த எழுவாயை வச்சுதான் மற்றதெல்லாம் வருது. அப்போதான் எழுவாய். பாருங்க, இப்போ எழுவாய் தொடர் தான் எனக்கு பாருங்க, எழுவாய் தொடர். எழுவாயை தொடர்ந்து ஒரு தொடர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எழுவாய் இருக்குன்னா அந்த எழுவாயை தொடர்ந்து அப்படின்னா எழுவாய்க்கு அடுத்து ஒரு பெயரோ வினையோ இல்ல வினாச்சொல்லோ பயனிலையா வருது அப்படின்னா எழுவாய் பேஸ் பண்ணி ஒரு பயனிலையா அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வரக்கூடிய தொடர் எல்லாமே எழுவாய் தொடர்னு சொல்லுவோம். புரியுதா? இப்ப நல்லா பாருங்க. இப்போ எழுவாய் தொடர்ந்து பெயரும் வரலாம், வினையும் வரலாம், வினாச்சொல்லும் வரலாம். புரியுதா? மூணுத்துக்குமே எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இப்ப பாருங்களேன், இனியன் கவிஞன். இனியன்றவன் யாரு, கவிஞன். புரியுதா? ஜஸ்ட் கவியன் மட்டும் சொன்னா அது சிம்பிளா இருக்கும். இனியன் கவிஞன்னா இனியன் தாப்பா கவிஞன்றது நமக்கு புரிய முடியுது இல்லையா? அப்ப இந்த இடத்துல இனியன் அப்படின்றது என்னது, எழுவாய். ஓகேவா? இனியன் யாரு, இனியனை பத்தி நம்ம ஏன் படிக்கிறோம், அவன் ஒரு கவிஞன் அப்படின்னது. அப்ப இந்த எழுவாயுடைய பயன் என்ன, அவன் ஒரு கவிஞன்னு சொல்றது, அவனை ஒரு கவிஞன்னு காட்டுறது. ஓகேவா? அப்போ இது எழுவாய். அதனுடைய பயனிலை எப்படி இருக்கு, பயனிலை எப்படி இருக்கு, இதுவும் பயனிலை எப்படி இருக்கு, பெயரா அமைஞ்சிருக்கா. அப்போ எழுவாய்க்கு அப்புறம் ஒரு பெயர் வருதா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்து பாருங்களேன், காவிரி பாய்ந்தது. காவிரின்றது ஆறு. ஓகேவா? பாய்ந்தது, எது பாய்ந்தது, எதை பேஸ் பண்ணி அந்த பாய்ந்ததுன்றது வருது, அதனுடைய பயன் என்ன, பயன் எங்க இருந்து வருது, காவிரி என்ற எழுவாயை வச்சு அந்த பாய்ந்ததுன்னு வருது. புரியுதா? அப்போ காவிரின்றது இந்த இடத்துல எழுவாயா. ஓகேவா? பாருங்களேன், பாய்ந்ததுன்றது ஒரு வினைச்சொல். பாய்ந்ததுன்றது ஒரு வினைச்சொல் தானே, அப்ப பாருங்க, ஒரு பயனிலை ஒரு வினையாகவும் அமையுது. புரியுதா? அடுத்து பாருங்களேன், மல்லிகை மலர்ந்தது. இதுவும் என்னது, இதுவும் எழுவாய் வினை, அந்த கான்செப்ட் தான். மல்லிகைன்றது எழுவாய். அந்த மல்லிகை என்ன பண்ண, அதனுடைய பயன் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருது, அது மலர்ந்ததுன்னு அதனுடைய பயனை சொல்ல வருது. புரியுதா? அப்ப திரும்பவும் எழுவாய் பயனிலை. ஓகேவா? இதுலயும் வினை, எனக்கு பாருங்க, பாய்ந்தது மலர்ந்தது இதெல்லாம் வினைச்சொல். ஓகே, அடுத்து பாருங்களேன், பேருந்து வருமா. பேருந்துன்றது எழுவாய். புரியுதா? வருமா, பேருந்து வருமா நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். அப்போ ஒரு வினா சொல்ல எழுப்புறோமா, அப்போ எழுவாய் வினா. பயனிலைன்றது எப்படி அமைஞ்சிருக்கு, ஒரு வினா சொல்லலாம். பாருங்க, வருமானது ஒரு வினா சொல் தானே, கொஸ்டின் கேட்கிற மாதிரி தானே, அப்போ ஒரு வினா சொல்ல அமைஞ்சிருக்கு. புரியுதா? அப்போ எழுவாய் தொடர்ந்து என்னன்னா, ஒரு எழுவாயை தொடர்ந்து பாருங்க, எழுவாயை தொடர்ந்து ஒரே நிமிஷமா, இந்த எழுவாயெல்லாம் தொடர்ந்து
பாருங்க, பயனிலையா ஒரு பெயர் சொல்லோ, பயனிலையா ஒரு வினை சொல்லோ, இதுவும் வினைதான், இதுவும் வினை சொல்லோ, இல்ல பயனிலையா ஒரு வினா சொல்லோ வருது அப்படின்னா இதுதான் எழுவாய் தொடர். என்னது? இதுதான் எழுவாய் தொடர். புரிஞ்சுதா? சிம்பிள், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துட்டோமா? அடுத்து ரெண்டாவது என்னது? விழித்தொடர். என்னது? விழித்தொடர். விழி அப்படின்னா என்னமா? அழைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம சொல்ல முடியாது, அவனை கூப்பிடுறான்னு சொல்லும் இல்லையா, அதுதான் விழித்தல். அப்படின்னா ஒருத்தரை ஒரு விஷயத்த அழைத்தல். ஓகேவா? அப்ப விழினா அழை இல்ல அழைத்தல். புரியுதா? அப்ப இந்த தொடர் எப்படி நம்ம விழித்தொடர் என்னது? அப்போ யாரோ ஒருத்தரை ஏதோ ஒன்று கூப்பிடுற மாதிரி, அழைக்கிற மாதிரி அந்த தொடர்ன்றது அமைஞ்சிருக்கும். விழியை தொடர்ந்து, அந்த அழைக்கக்கூடிய அந்த விழியை தொடர்ந்து ஒரு வினை அமையும். என்ன அமையும்? ஒரு வினை சொல்ல குறிக்கிற மாதிரி ஒரு சொல்லுன்றது அமையும். இதுதான் விழித்தொடர். புரியுதா? எக்ஸாம்பிள் பார்க்கமா பண்ணலாம். நண்பா, மகனே, தந்தையே, இதெல்லாம் எப்படி இருக்கு? தந்தையே அப்பாவை கூப்பிட்ற மாதிரி இருக்கு. நண்பா உன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்ற மாதிரி இருக்கு. புரியுதா? மகனே, ஒரு தந்தை ஒரு அப்பாவை கூப்பிட்ற மாதிரி இருக்கா? அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் விழி. இதெல்லாம் என்னது? விழி, அழைக்கிறது. ஓகேவா? அடுத்து என்ன வரணும்? ஒரு வினை சொல்ல வரணும். பாருங்க, நண்பா எழுதுன்றது ஒரு வினை. புரியுதா? மகனே சிரின்றது ஒரு வினை. புரியுதா? தந்தையே பேசுன்றது ஒரு வினை. அப்போ ஒரு விழியை அடுத்து ஒரு வினை வருது அப்படின்னா அது என்னது? அதான் விழித்தொடர். புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வினைமுற்று. ஒரு வினைமுற்றுனா உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகேவா? வினைமுற்று, வினையெச்சம், வினைமுற்று தெரியும் இல்லையா? ஓகே, பாருங்க, தொடரின் இறுதியில். அப்போ ஒரு வினைமுற்று தொடர்னா என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு தொடர் இருக்கு, ஒரு சொற்றொடர் இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரு தொடரின் இறுதியில இடம்பெற வேண்டிய வினைமுற்று எப்பயுமே என்ன சொல்லுது? நான் பாடத்தை படித்தேன்றது இடத்துல பயனிலையா இருந்தாலும் அந்த படித்தேன்றதான் அந்த ஒரு சொல் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? வினைமுற்றா இருக்கு. படித்தேன். ஓகேவா? அப்போ ஒரு வினை முடிஞ்சதை சொல்லுது. ஒரு வினை முற்று பெறுது. ஓகேவா? பயனிலை தான், ஆனா வினை முற்று பெறுது. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது? இந்த வினைமுற்று எது? அதுதான் நம்மளுக்கு தேவை. அப்போ ஒரு தொடர்களுடைய இறுதியில, பொதுவாக ஒரு தொடர்களுடைய இறுதியில தான் மேக்ஸ் வினைமுற்றுகள் நிறைய வரும். நிறைய வாக்கியங்களை வினைமுற்றுறது கடைசியில் ஒரு தொடர் முடியும் போது வரும். நான் பாடத்தை படித்தேன், நான் விளையாடினேன் சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்றது? நம்ம நிறைய சொல்லலாம். என்ன சொல்றது? நான் பள்ளிக்கு சென்றேன். பொதுவாக இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நிறைய இருக்கு. நீங்களே சொல்லி பார்க்கலாம். நான் சொல்றேன், டக்குன்னு சொல்லும் போது டக்குன்னு வரல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நிறைய ஒரு வாக்கியம் தொடர் இருக்கு அப்படின்னா, ஒரு சொற்றொடர் இருக்குன்னா கடைசியில வினை முற்று, ஒரு வினைன்றது முற்று பெற மாதிரி தான் அமையும். அந்த மாதிரி தொடர்வழி இறுதியில இடம்பெற வேண்டிய அந்த வினைமுற்று தொடர்ல இறுதிக்கு பதிலா தொடரின் முதலில் அமைந்து, தொடருடைய முதல்லே அமைஞ்சிருவான். அவன் ஃபர்ஸ்ட் வந்துருவான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வருவான். ஆனா முழுமையா பொருள் தர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமைஞ்சு, சரியா, ஒரு வினைமுற்று ஃபர்ஸ்ட் அமைஞ்சு அதை தொடர்ந்து பெயர் சொல் வரும்னா, பெயர் சொல் வந்துச்சுன்னா அந்த பெயர் சொல் 6 வகையான பெயர் சொல்ல எந்த பெயர் சொல்ல வேணா இருக்கலாம். 6 வகையான பெயர் சொல்ல எந்த பெயர் வேணாலும் இருக்கலாம். புரியுதா? நம்ம சொல்றோம் இல்லையா, இடப்பெயர், காலப்பெயர், தொழில் பெயர்னு சொல்லிட்டு நம்ம 6 வகையை பார்க்கறோம் இல்லையா பெயர் சொல்ல. அது எந்த பெயர் சொல் வேணாலும் இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த வினை முற்ற தொடர்ந்து. ஓகேவா? அந்த மாதிரி கூடிய தொடர் நம்ம என்ன சொல்லணும்னா வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர்னா ஃபர்ஸ்ட் வினைமுற்று ஃபர்ஸ்டே வந்துருவான், கடைசியில் வர மாட்டான், ஃபர்ஸ்டே வந்துருவான். யூஸ்வலா அவன் கடைசியில் தான் வருவான். ஆனா இந்த இவனை பாருங்க, அவன் பேர் இருக்கு இல்லையா, அதனால அவன் பேருக்கு இம்பார்ட்டன்ஸ், அப்ப அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். ஓகேவா? பாருங்க, பாடினால் கண்ணகி. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நார்மலா எப்படி இருக்கும்? கண்ணகி பாடினால்னு முடியுமா? அப்ப பாடினால்ன்றது பயனிலை, சரியா? பாடினால் அது வினைமுற்று, பெரும்பாலும் அது கடைசியெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? ஆனா இவன் என்ன சொல்றான், நான் கடைசியெல்லாம் வரமாட்டேன், ஏன்னா நான் வினைமுற்றத்தோட நான் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு பாடினால்ன்றவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் வந்த அந்த எழுவாய் எப்படி வருது? என்னது? அடுத்து வருது. கண்ணகின்னு சொல்றது அடுத்து வருது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இப்போ பாடினால்ன்ற வினைமுற்று முதல்லையும் அதை தொடர்ந்து என்ன வரணும்? ஒரு பெயர் சொல் வரணும். அந்த பெயர் சொல் 6 வகையான பெயர் சொல் எதுவானா இருக்கலாம். புரியுதா? பாருங்க, கண்ணகி, கண்ணகின்றது ஒரு பெயர் சொல் தானே, ஒரு பேர் தானே. ஓகே, அடுத்து பாருங்க, அப்ப வினைமுற்று, இது வினைமுற்று தொடர்ந்து ஒரு பெயர் வருது, இதுதான் வினைமுற்று தொடர். ஓகேவா? அடுத்து பாருங்க, சென்றனர் வீரர். சென்றனர் அப்படின்றது என்னது? ஒரு வினைமுற்று ஃபர்ஸ்டே வந்துட்டான், அடுத்துதான் வீரர்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல் வருது. ஓகேவா? யூஸ்வலா அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? வீரர் சென்றனர்னு இருக்கும். ஆனா சென்றனர்ன்றத வினைமுற்று ஃபர்ஸ்டே வந்துட்டு வீரர்ன்ற தூக்கி 2வது போட்டான். புரியுதா? அப்ப அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுனால இது வினைமுற்று தொடர்னு சொல்லுவோம்.
ஓகேவாமா? ஸோ இதுதான் வினைமுற்று தொடர். ஓகேவா? அடுத்து பாருங்க பெயரெச்ச தொடர். எல்லாமே அந்த தொடர் அந்த ஹெட்டிங்குடைய அதுலேயே இருக்கு. அதுலேயே எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது இருக்கு. ஓகேவா? பெயரெச்ச தொடர். ஓகேவா? ஒரு பெயரெச்ச தொடர்னா என்ன பார்த்துருவோமா? முற்று பெறாத வினை நம்ம அப்படியே பார்த்துருப்போம். இப்போ படி அப்படின்னா ஒரு வேர்ச்சொல் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இது வேர்ச்சொல். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வினை தானே. படின்றது ஒரு வினை, ஒரு செயலை செய்யணும் இல்லையா? ஒரு வினை. இதை முற்று பெறாம இருக்கிறது என்னது? எச்சப்படுத்துறது. எச்சம்னா என்னது? மீதி இருக்கிறது. அது முழுமை பெறாம இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படித்தான், படித்தனர், இல்ல படிப்பான், படித்தாள். ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது வினை முற்று. ஓகேவா? இதுவே அந்த வினை முற்று பெறாம எச்சமா இருக்கணும்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. படித்த, இல்ல படித்து, படித்த, படித்து. இதெல்லாம் ஏதாவது ஒரு முழுமையான பொருள் தருதானா? தரல. ஓகேவா? படித்த, என்ன படித்த, அடுத்து எதாவது முடியணும் இல்லையா? அப்பதான் முழுமை பெறும். அதனால இது என்னவா இருக்கு? இது முழுமை பெறாம இருக்கு. அதனால எச்சமா இருக்கு. ஓகேவா? அப்போ படின்றது வந்தால்தான் அந்த படித்த, படித்து இந்த மாதிரி சொற்கள்லாம். ஓகேவா? அந்த எச்சமா இருக்கக்கூடிய சொற்கள். அதுதாங்க சொல்ல வரும். முற்று பெறாத ஒரு வினை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் படித்த, படித்துன்ற சொற்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. இப்போ முற்று பெறாத ஒரு வினை இருக்கு. அந்த ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு முடியுதுன்னா எப்படி இருக்கணும்? ஒரு முற்று பெறாத ஒரு எச்ச வினைன்றது இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல்ல கொண்டுதான் அது முடியுதுன்னா இந்த மாதிரியான தொடர்கள் பெயரெச்ச தொடர்னு சொல்லுவோம். புரியுதா? இதுதான் பெயரெச்ச தொடர். புரியுதா? அப்ப முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர். அல்லது இல்லைன்னா வேற எப்படி சொல்லலாம்? சிம்பிள். முற்று பெறாத வினைனா என்னது? வினை எச்சம். ஓகேவா? எச்ச வினை, வினை எச்சம், முற்று பெறாத வினை எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே மீனிங் தானே தருது. ஓகேவா? அப்போ எச்ச வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது சேம் கான்செப்ட். அதே தான் சொல்ல வருது. ஓகேவா? இதுதான் என்னது? இதுதான் பெயரெச்ச தொடர். புரியுதா? அப்போ ஒரு எச்சம்ன்றது இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடியுதுன்னா, ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுதுன்னா அதுதான் பெயரெச்ச தொடர். புரியுதா? எடுத்துக்காட்டு பாருங்க. கேட்ட, விரைந்த. ஓகே. இப்ப கேட்டன்றதுக்கு ஒரு வேர் சொல்லணுமா? கேள். ஓகேவா? கேள் அப்படின்றது. இப்ப இதை வினைமுற்றா மாத்தணும்னா கேட்டான், கேட்டனர், சொல்லுது. கேட்பான், கேட்டாள். புரியுதா? இப்படி இருக்கும். இதுவே எச்சப்படுத்தணும் அப்படின்னா கேட்ட, கேட்டு இப்படிலாம் இருக்கும் இல்லையா? இதுல பாருங்க, கேட்டன்னு சொல்லக்கூடிய எச்சத்தை கொண்டு வந்து அடுத்து எதை கொண்டு முடியணும்? பெயரெச்சம்னா ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியணும். பாருங்க, பாடல்ன்றது ஒரு பெயர் சொல். பாடல்னா இது பாட்டு. பாட்டுன்றது ஒரு பேர் தானே. ஓகேவா? ஒரு சாங் தான் அதுக்கான பேர் நம்ம தான் சொல்றோம். சாங்னு வச்சிருக்கோமா, பாட்டுன்னு வச்சிருக்கோமா? அதுதான். அப்ப கேட்ட பாடல். வரைந்த, என்னது இது? இது ஒரு பெயர் சொல். ஓவியம்ன்றது ஒரு பேர் தானே. ஒரு பெயிண்டிங் நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோமா? ஓவியம். அப்போ ஒரு பெயர் சொல் தானே. அப்போ பாருங்க, இந்த மாதிரி முற்று பெறாத வினை இருக்கும்போது அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்ல கொண்டு அது முடியுது அப்படின்னா, பெயர் சொல்ல கொண்டு முடியுதுன்னா அது பெயரெச்ச தொடர். ஓகேவா? இதெல்லாம் பேசிக். இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. புரியுதாமா? அப்ப இந்த இடத்துல கேட்டம்ன்றது எச்சம், பாடல்ன்றது பெயர் சொல். அப்ப எச்சத்தை தொடர்ந்து ஒரு எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் முடியுது. அப்போ பெயர் எச்சம். ஓகேவா? வரைன்றது எச்சம், ஓவியம் என்றது பெயர் சொல். புரியுதா? இதுதான் பெயரெச்ச தொடர். இதுதான் பெயரெச்ச தொடர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, வினை எச்ச தொடர். 5வது வகை வினை எச்ச தொடர். அங்க பெயர் சொல்ல கொண்டு முடியுமா? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? இங்க சேம் அதே எச்சம் தான் வினையை கொண்டு முடியும். ஓகேவா? இதுதான் வினை எச்சம். பாருங்க, முற்று பெறாத வினை சேம் கான்செப்ட். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது அல்லது எச்சவினை வினை சொல்லை கொண்டு முடிவது ரெண்டும் ஒண்ணுதான். முன்ன பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது? வினை எச்ச தொடர். புரியுதா? பார்த்துலாமா? பாருங்க, பாடி மகிழ்ந்தனர், தேடி பார்த்தான். பாருங்க, பாடி தேடி இல்லைனது எச்சமா இருக்கா? என்னவா இருக்கு? எச்சமா இருக்கு. இந்த எச்சத்தை தொடர்ந்து பாருங்க, மகிழ்ந்தனர், மகிழ்தல், மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு என்னது? ஒரு செயல், ஒரு வினை. ஓகேவா? பார்த்தான் ஒரு வினை. இந்த மகிழ்ந்தனர், பார்த்தான்றது ஏதாவது பெயர் சொல்லா? கிடையாது. இது பெயர் சொல்ல கிடையாது. இதெல்லாம் வினை. ஓகேவா? அப்போ பாடி என்ற எச்சத்தை தொடர்ந்து மகிழ்ந்தனர் அப்படின்ற ஒரு வினை வரதுனால அது ஒரு வினை எச்ச தொடர். ஓகேவா? தேடி என்ற எச்சத்தை தொடர்ந்து பார்த்தான்ற வினைச்சொல் வரதுனால அது ஒரு வினை எச்ச தொடர். புரியுதா? இப்போ பெயரெச்ச தொடருக்கு வினை எச்ச தொடருக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சா? ஸோ இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கான்செப்ட்லாம் எதில் பார்த்துட்டு இருக்கோம்னா,
தொகாநிலை தொடரில் பார்த்துட்டு இருக்கோம். தொகாநிலை தொடர்னா என்னது? எல்லாமே வெளிப்படையாக வரும். எந்த ஒரு உருவும் சொல்லும் உருவினுடைய பயனும் எங்கேயுமே மறைஞ்சு எதுவுமே வந்திருக்காது. இப்போ நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்த அந்த தொடர்களில் ஒரே விஷயமா ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த ஓகேவா, நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த கான்செப்டில் பார்த்த நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இல்லை வினையச்சத்தில் பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எந்த எக்ஸாம்பிளுமே இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரு தொடர், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம், ஒரு சொற்றொடர். ஓகேவா? இதில் எங்கேயுமே இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையிலையோ இல்லை பொதுவாக 3 சொற்களுக்கு இடையிலையோ எந்த 2 சொற்களுக்கு இடையிலையோ எந்த ஒரு உருவும் சொல்லும் மறைஞ்சே வந்திருக்காது. எல்லாம் முழுமையாக அப்படியே தான் வந்திருக்கும். புரியுதா? அதனால தான் தொகாநிலை தொடரில் இந்த கான்செப்ட்லாம் வகைகளாக பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்களேன். அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். என்னது? வேற்றுமை தொகாநிலை தொடர். அங்க எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டைப்பா நம்ம வேற்றுமை தொகை தொடர் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? அங்க வெளிப்படையா தெரிய மாட்டான், இங்க அப்படியே வெளிப்படையா தெரியும். அவ பாருங்க, வேற்றுமை உறுப்புகள். இப்ப நம்ம ஐயாவுக்கு இன்னது கண் பாக்குறோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அப்படி வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையா வரலன்னா அது தொகை. இங்க வெளிப்படையா அமையுமாறு தொடர்கள் அப்படியே அமைஞ்சிருக்கும். வெளிப்படையா அவங்க தெரியவானுங்க. ஓகேவா? அதுதான் வேற்றுமை. அந்த வேற்றுமை உருவுகள் என்ன பண்ணாதான் தொகா அப்படின்னா மறையாமல் வரக்கூடிய, மறையாமல் அப்படின்ற நிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர். அதான் வேற்றுமை தொகா நிலை தொடர். ஓகேவா? அங்க பாருங்க, கட்டுரையை படித்தால், கட்டுரையை ஐன்றவன் வெளிப்படையா தெரிகிறான். அன்பால் கட்டினார், அன்பால் ஆள் வெளிப்படையா தெரிகிறான். ஓகேவா? அறிஞருக்கு பொன்னாடை, அறிஞருக்கு கு, சரியா? வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா தெரிகிறான். புரியுதா? அப்போ வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையா தெரியுது அப்படின்னா அது வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேவா? இந்த இடத்துல ஐன்றது 2ஆம் வேற்றுமை தொடர், ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை தொடர், கூன்றது 4ஆம் வேற்றுமை தொடர். சரியா? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் 5க்கும் 6க்கும் 7க்கும் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே என்னது? அதனுடைய கான்செப்ட் எல்லாமே வெளிப்படையா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போன கிளாஸ்ல இப்படிதான் இப்போ முழுசா வந்திருக்கும் சொல்லிட்டு வெளிப்படையா வச்சு பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எங்க எக்ஸாம்ல இதுக்கு நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இடைச்சொல் தொடர். என்னது? இடைச்சொல். இடைச்சொல் நம்ம நிறைய படிச்சிருவோம் இல்லையா? அதில் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ, ஓ, மற்று, மண், கொல், என, என்று, இதெல்லாம் இடைச்சொற்கள். இதெல்லாம் என்னது? இடைச்சொற்கள். புரியுதா? அப்ப இடைச்சொல் தொடர்னா என்னன்னா, இடைச்சொல்லுடன், சரியா, அந்த இடைச்சொல் இருக்கும், அந்த இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ, அதாவது இடைச்சொல்லுக்கு தொடர்ந்து ஒரு பெயரோ இல்லைன்னா ஒரு வினை சொல்லோ வருது அப்படின்னா, வந்து ஒரு தொடர் அமையுதுன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் அமையுதுன்னா அதுதான் இடைச்சொல் தொடர். அதுதான் இடைச்சொல் தொடர். எக்ஸாம்பிள் பாருங்க, மற்றொன்று. மற்றொன்றுன்றது ஒரு என்ன சொல்றது? இடைச்சொல் தொடர். எப்படி? மற்றுன்றது ஒரு இடைச்சொல். பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. மற்றுன்றது ஒரு இடைச்சொல். பாருங்க, இடைச்சொற்கள். இதெல்லாம் இடைச்சொல்கள் பார்த்துருக்குமா? ஓகேவா? மற்றுன்றது இடைச்சொல் இந்த இடத்துல இருக்கா? அப்போ மற்றொன்று, மற்று பிளஸ் ஒன்று, அதான் மற்றொன்று. அப்போ மற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடைச்சொல் இருக்கு, அதை தொடர்ந்து ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல் இருக்கு. பெயரோ வினையோ ஏதாவது ஒன்று வந்துருக்கணும். ஓகேவா? பாருங்க, ஒன்றுன்றது ஒன்றுன்னு சொல்றது, அதான் ஒன்று, அது ஒரு பெயர் தானே. ஓகேவா? அப்போ ஒரு இடைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயரோ இல்லை வினையோ இருந்து ஒரு தொடர் அமையுதுன்னா அது இடைச்சொல் தொடர். ஓகேவா? இடைச்சொல் தொடர். ஓகேவா? சார் பெயரை வச்சதுன்னு சொன்னீங்க, வினையை வச்சு எதுவுமே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலையே. எங்க பார்த்துருவோமே. எங்க பாருங்க, இப்போ என்றுன்றதை எடுத்துக்கோமே. எங்க பாருங்க, என்று, என்றுரை, என்றுரைத்தான். ஓகேவா? என்றுரைத்தான். நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படியே என்னது? இது பிரிச்சு விதமா என்ன வரும்? என்று பிளஸ் உரைத்தான். உரைத்தானமா சொன்னான்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப என்றுன்றது ஒரு, சரியா, ஒரு இடைச்சொல். என்றுன்றது ஒரு இடைச்சொல். சரியா? உரைத்தான்றது ஒரு வினை தானே. இப்ப இடைச்சொல்லுக்கு அப்புறம் ஒரு வினை வச்சு பார்த்துட்டோமா? இதுதான் என்னது? என்று உரைத்தான்றது ஒரு இடைச்சொல் தொடர். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? ஸோ பாருங்க, இடைச்சொல் பார்த்துட்டோமா? அடுத்து உரிச்சொல் இல்லாம எப்படி? உரிச்சொல்லும் ஒரு வெளிப்படையா எல்லாமே எதுவுமே மறையாம இருக்கக்கூடியதுதான். ஏன்னா பாருங்க, இப்போ உரிச்சொல்ல பாத்தீங்கன்னா அதனுடைய இடைச்சொல் பார்க்கும்போதே இடைச்சொல்லுக்கான உறுப்பு இருக்கு இல்லையா? அது ஏதாவது வெளிப்படையா தானே இருக்கு, ஏதாவது மறைஞ்சு வந்திருக்கா? அது வெளிப்படையா இருந்தது தெரிஞ்சாதான் அது உரிச்சொல், இடைச்சொல்ல நம்மளால சொல்ல முடியும். அதே போல உரிச்சொல்லும். புரியுதா? உரிச்சொல் என்னது? உரிச்சொல்லுடன், சேம் கான்செப்ட். திரும்பவும் பெயரோ இல்லை வினையோ உரிச்சொல்லோடு சேர்ந்து வருதுன்னா அதான் உரிச்சொல் தொடர். புரியுதா?
அப்ப உரிச்சொல் நம்ம எப்படி சொல்ல முடியும்? உரிச்சொல்றது வெளிப்படையா தெரியணும் இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்ல? அங்க பாருங்க, சால சிறந்தது, சாலவும் நன்று. புரியுதா? அப்ப சாலன்றது ஒரு இந்த இடத்துல ஒரு என்னது உரிச்சொல். ஓகேவா? பாருங்க, சில உரிச்சொற்கள் சால, உரு, தவ, நனி, மல்லல், கடி, மழை, தட, வை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொற்கள். இதெல்லாம் உரிச்சொற்களோட எடுத்துக்காட்டு. சரியா? ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருள் இருக்கு. இதுல நம்ம எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி உரிச்சொல்களை பயன்படுத்துறோம்ன்றது பொறுத்து அந்த தொடருடைய பொருள்ன்றதை சொல்லும். ஓகேவா? நம்ம உரு, தவ, நனி அப்படின்ற ஒரு உரிச்சொல் வந்து சரியா, அதுக்கு பின்னாடி ஒரு பெயரோ இல்ல ஒரு வினையோ பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏதாவது ஒரு சொல் வந்து நம்ம பெயரோ வினையோ பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த உரிச்சொல்லுடைய பொருள் என்னவானா மிகுதின்னு அர்த்தம். அதிகமா. இப்போ மிக்க நன்றி சொல்றோமா அப்படின்னா மிக்க நன்றி. புரியுதா? அதான் மிக்கன்றது என்னது? மிகுதிப்படுத்துறது, நன்றியை மிகுதிப்படுத்துறது. ஓகே, அடுத்து பாருங்க, மல்லல்ன்ற உரிச்சொல். மல்லல் அப்படின்னா வளம்ன்ற பொருளை வரும். வளம்ன்ற பொருளை வரக்கூடிய உரிச்சொல். அடுத்து பாருங்க, கடி அப்படின்றது, கடி காவல் பார்த்தோமா? கடி நகர் அப்படின்றத பார்த்துருப்போம். கடி நகர்ன்றது காவலுடைய நகர் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்ப கடினா கூர்மை, விரைவு, காவல் அப்படின்ற பொருளை வரக்கூடிய உரிச்சொல். புரியுதா? அப்ப உரிச்சொல் தொடரா என்ன? உரிச்சொல்லை தொடர்ந்து பெயரோ வினையோ வரும். உரிச்சொல் கண்டிப்பா வெளிப்படையா தான் வந்திருக்கும். அப்பதான் நம்ம உரிச்சொல் நம்ம சொல்லவே முடியும். புரியுதா? அதுதான் உரிச்சொல் தொடர். அப்ப உரிச்சொல் தொடர் ஒரு வெளிப்படையா வரக்கூடிய தொடர். அதனால அது ஒரு தொகாநிலை தொடர்ல ஒரு டைப்பா பார்க்கிறோம். சரியா? சோ கடைசியா பாருங்க, 9வது வகையா அடுக்க தொடர். அடுக்க தொடர் என்னது? அது அடுக்க தொடர்ன்றது அந்த சொற்கள் வெளிப்படையா வந்தாதான் இது அடுத்தடுத்து ஒரே சொல்லு வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப இது ஒரு கண்டிப்பா ஒரு தொகைநிலை தொடரா? கிடையாது, தொகாநிலை தொடர் தான். ஓகேவா? ஒரு சொல் 2-3 முறை தொடர்ந்து வருவது அதான் அடுக்கு தொடர். இரட்டை கேள்வி அடுக்கு தொடர் பார்க்க இல்லையா? அதெல்லாம் அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு பாருங்க, வருக வருக வருக, வருக வருக வருக. இதுல ஏதாவது இடையில ஏதாவது மறைஞ்சு வந்திருக்கா? கிடையாது. இவனுங்களும் முழுசா வெளிப்படையா தெரியறாங்க. தெரிஞ்சாதான் அது அடுக்கு தொடர். புரியுதா? ஒரே ஒரு வருகை மட்டும் போட்டுட்டு உள்ள 3 வருகை மறைஞ்சிருக்குப்பா நம்ம சொல்ல முடியுமா? படிக்கும்போது எப்படி படிச்சிருப்பான்? வருகன்னு தான் போடுவோம். அது வருகன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் தரும். திரும்ப திரும்ப நம்ம அடுத்தடுத்த வெளிப்படையா போட்டாதான், வெளிப்படையா தெரிஞ்சாதான் மீண்டும் மீண்டும் நம்மள வருகன்னு வரவேற்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து பாருங்க, நன்று நன்று நன்று, பழக பழக பாலும் புளிக்கும். புரியுதா? என்னது? அடுக்கு தொடர். அப்ப அடுக்க தொடர்ல ஏதாவது உருபுகள் சொல்லோ உருபின் பயனோ ஏதாவது மறைஞ்சு வந்திருக்கா? எதுவுமே மறைஞ்சு வந்திருக்காது, வெளிப்படையா வந்துடும். எல்லாமே வெளிப்படையா தெரிந்து பாருங்க. எங்க இடையில எங்கேயுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இடையில எங்கேயுமே எந்த ஒரு சொல்லும் மறைஞ்சு வராது. வெளிப்படையா தான் பொருள் தரும். சரியா? இதுதான் என்னது? தொகாநிலை தொடர். 9 வகைகள் பார்த்துட்டுமா? ஓகேவா? அடுத்து பாருங்க, கூட்டுநிலை பெயரெச்சம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். கூட்டுநிலை பெயரெச்சம். புரியுதா? எச்சங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து சரியா? ஒரே ஒரு இப்ப நம்ம எச்ச சொல்லு ஒன்னே ஒன்று தான் நம்ம பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ட பாடல். புரியுதா? படித்து பார்த்தான் அப்படின்ற ஒன்று தானே பார்த்தோம். ஓகேவா? அதுவே அந்த எச்ச சொல்லு அடுத்தடுத்து 2 எச்ச சொல்லு வந்து அந்த மாதிரிலாம் வந்து 2, 3 அந்த மாதிரிலாம் வந்து சரியா ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கூட்டுநிலை பெயரெச்சம் சொல்லுவோம். புரிஞ்சதா? பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள், அவ்வளவுதான் கூட்டுநிலை பெயரெச்சம். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து எதை கொண்டு முடியணும்? பெயரெச்சம் வந்துருச்சு இல்லையா? அப்போ பெயர் சொல்ல கொண்டுதான் முடியணும். புரியுதா? அதுதான் கூட்டுநிலை பெயரெச்சம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கூட்டுநிலை பெயரெச்சம் சொல்லுவோம். புரியுதா? அப்போ அந்த எச்சங்கள் எப்படின்னா அடுத்தடுத்து வரதுனால வேண்டிய, செய்ய வேண்டிய, செய்யக்கூடிய, செய்யத்தக்க, செய்ய வல்ல. புரியுதா? அப்படின்னாது அதே மீனிங் தர மாதிரி அடுத்த ஒரு சொல்லும் வரும். புரியுதா? முதலான பெயரெச்சங்களை புரியுதா செய்யணும். சரியா? செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலமா இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. புரியலையே சார்? ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாம்பிள் பாருங்க, கேட்க வேண்டிய பாடல். நல்லா பாருங்க, கேட்ட பாடல் அப்படின்னா ஒரே ஒரு எச்சம் தான் அடுத்த ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருச்சு. இது ஜஸ்ட் பெயரெச்ச தொடர். இதுவே பாருங்க, கேட்க வேண்டிய, பாருங்க வேண்டிய என்ற பொருள்ல வருதா? கேட்க வேண்டிய பாடல், கேட்க அதுவும் எச்சம் தான், வேண்டிய அப்படின்றதும் எச்சம் தான். அடுத்தடுத்த 2 எச்சம் வந்து ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது. பாருங்க, சொல்ல எச்சம், சொல்ல தக்க எச்சம். பாருங்க, செய்தி ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது. ஓகேவா? செய்ய வல்ல, செய்ய எச்சம், வல்ல எச்சம், வேலை ஒரு பெயர். புரியுதா? அடுத்து பாருங்க, பேச எச்சம், கூடிய
என்னது அடுத்து வரக்கூடிய கூட்டுநிலை பெயரெச்சம். புரியுதா? வழக்கு ஒரு பெயர்ச்சொல் கொண்டு முடியுது. புரியுதா? இப்படியே அடுத்தடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து வந்து ஒரு பெயரை கொண்டு முடியுது அப்படின்னா அதுதான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். புரியுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகேவா? இதுதான் தொடர் வகைகள்ல தொகாநிலை தொடர் பார்த்துட்டோமா? 6 வகை பார்த்தோம் இல்லையா? தொகைநிலை தொடர் 6 வகை பார்த்தோமா? தொகாநிலை தொடர் ஒரு 9 வகை இருக்கு. தொகைநிலை தொடர்னா உருவம் பயணம் பொதுவாக அதனுடைய சொற்கள் நிறைய மறைஞ்சு வந்திருக்கும். ஓகேவா? அன்மொழி தொகையெல்லாம் ரொம்ப ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள். நிறைய சொற்கள் இருக்கும். அதில் ஒரு சில சொற்கள் சுத்தமாக மறைஞ்சு வந்திருக்கும். ஆனால் அதே பொருளை அந்த ஒரு சின்ன தொடரே சின்ன சொல்லே தரும். சின்ன தொடரே தரும். ஓகேவா? அதுக்கு இணையான பொருளை தந்துடும். இதுதான் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர்னா இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல எந்த ஒரு உருவமே மறைஞ்சிருக்கு நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம், பார்த்து இருக்க மாட்டோம். எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாகவே பார்த்துருப்போம். அதுதான் அதனுடைய முழுமையான பொருளையும் தரக்கூடியது. அதை சுருக்கி எழுதோ ஏதாவது சொல்ல மறைச்சு எழுதுறோம்னா பொருளே வராது. புரியுதா? ஸோ இதுதான் தொகாநிலை தொடர். மொத்தம் 9 வகை அப்படின்றத பார்த்தோம். கடைசியில கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். சரியா? ஸோ அவ்வளோதாம்மா. அழகாக நோட்ஸ் எடுத்து போய் நம்புறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக இருந்தாலும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகளில் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட், இன்னும் ஒரே ஒரு பார்ட் இருக்குது. அது அடுத்த பார்ட் அந்த வீடியோ வரும். அதில் இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன தொடர்கள்லாம் இன்னும் மீதி எச்சம் இருக்கோ, ஸோ எஞ்சி இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். சரியா? அதில் தான் செய்வினை, என்ன சொல்றது, செய்யப்பட்ட வினை, தன்வினை, பிறவினை போன்ற முக்கியமான அந்த என்ன சொல்றது தொடர்கள் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய சின்ன சின்ன தொடர் வகைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த உணர்ச்சி தொடர், உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி தொடர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. செய்தி தொடர், உணர்ச்சி தொடர்னு சொல்லிட்டு நிறைய வந்து தொடர் வகைகள் இருக்கு. அது நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்து முடிச்சிருவோம். சரியா? இது 3 பார்ட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா தொடர் வகைகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மேக்ஸிமம் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.